இந்து புராண கதைகளின்படி பரமபதமான கைலாச பர்வதத்தை பிரம்மா வருகை தந்தபோது அவர் இளைய முருகனை மதிக்காமல் நடந்து கொண்டார். இதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மாவிடம் பிரபஞ்ச உருவாக்கம் பற்றி கேள்வி எழுப்பி ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கும்படி கேட்டார். பிரம்மா பதிலளிக்க தவறியதால் முருகன் அவரை சிறையில் அடைத்து உருவாக்கத்தை தானே பொறுப்பேற்றார். இந்த செய்தியை அறிந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டனர். ஆனால் இறுதியில் சிச்சுவேஷனை சமாளிக்க முடிந்தது சிவபெருமான் மட்டும்தான். சிவபெருமான் பிரம்மாவை விடுவிக்க கேட்டபோது முருகன் மறுத்தார். அப்போது சிவன் ஓம் மந்திரத்தின் உண்மையான அர்த்தத்தை விளக்குமாறு முருகனை கேட்டார். அப்போது முருகன் மிக ஆழமான முறையில் அதன் பொருளை விளக்கினார். சிவபெருமான் அதை பணிவுடன் மாணவனாயிருந்து கேட்டார். தனது மகனின் ஞானத்தில் அசர்ந்த சிவன் அவரை சுவாமிநாத சுவாமி, அதாவது சிவபெருமானுக்கே குருவானவர் என போற்றி புகழ்ந்தார்.